த ஸ்பேஸ் ரேஸ். நிலவுக்கு யார் முதல்ல போயிட்டு வரான்னு பார்த்துலாமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அமெரிக்கா அப்போலோ ப்ரோக்ராம்ஸை கிக் ஆஃப் பண்ணி நிலவுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் ரஷ்யா இந்த பக்கம் ஜான் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஜான் மூலியமா நிலவுக்கு போயிட்டு வரக்கூடிய தேவைப்படுற அந்த எல்லா விதமான டெஸ்டிங்குமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் 1968 ஜான் 5 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்ணப்படுது. இதோடைய குறிக்கோளே பூமியிலிருந்து கிளம்பி நிலவை ஒரு வட்டம் அடிச்சுட்டு நம்ம பூமிக்கு ரிட்டர்ன் ஆகணும். இப்படி போகிற அந்த வழியில் மனித உடல் நிலவுக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது சோலார் ரேடியேஷனில் மாற்றங்கள் ஏற்படுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக சில குட்டி குட்டி லிவிங் ஆர்கானிசத்தையுமே சேர்த்து தான் அமைச்சிருக்காங்க. பாக்டீரியா, ஆல்கே, ஈக்களோட முட்டை, மனிதனோட செல் அண்ட் மிக முக்கியமாக 2 ஆமைகள், ஸ்டெப் இனத்தை சார்ந்த 2 ஆமைகளை சூஸ் பண்ணி ஒரு லான்ச்சுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சாப்பாடை கட் பண்ணி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு அமைச்சிருக்காங்க. ஜான் 5 வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மிஷன். ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்ம பூமியிலிருந்து ஒரு உயிர் நிலவுக்கு போய் ரவுண்ட் அடிச்சு திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆனது இதுதான் முதல் முறை. அது ஒரு ஆமை பூமிக்கு ரிட்டர்ன் ஆனோன்னா அது செலிபிரிட்டியெல்லாம் கொண்டாடப்படலை. அது உடலை பாட்டாக பிரித்து உடல் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கான்னு சொல்லி ரேடியேஷன் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 ஆமைகள் தான் முதல் முறை நிலவை சுற்றி வளம் வந்து நம்ம பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு அப்போலோ 8 ப்ரோக்ராமில் தான் மனிதர்கள் இந்த பக்கம் நாசா அந்த நிலவை சுற்றி வளர்றதுக்காக அமைச்சிருந்தாங்க. அப்போலோ 11 ப்ரோக்ராமில் முதல் லேண்டிங் நடந்தது. பட் மனிதர்கள் நிலவை சுற்றுறதுக்கு முன்னாடி ஆமை அந்த போட்டியில் ஜெயிச்சிச்சுங்க. முயல், மனிதர்கள் ரேஸ்ன்னு வந்தாலே அதில் ஆமை தான் ஜெயிக்கும் போல. ஆனால் என்ன, கடைசி வரைக்கும் அந்த ஆமைக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். அவங்க 2 ஆமைகள் இந்த நிலவுக்கு போயிட்டு வந்திருக்க அந்த காரணத்தினால 2த்துக்கும் ஒரு நல்ல பேராக கீழே சொல்லிட்டு போங்களேன்.